பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது எப்பப்பெல்லாம் நீங்க இன்டர்கோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28 டேஸ் சைக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா, யூசுவலா ஒரு 14th டே மாதிரி இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகும். அதாவது ஓவுலேஷன் சொல்லுவோம். இது நடக்கும். எக் ரிலீஸ் ஆயிட்டு யூசுவலா ஒரு 24 மணி நேரம் உயிரோட இருக்கும். அந்த டைம்ல ஒண்ணா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த டைம்ல மாத்திரம் தான் ஒண்ணா இருக்கணுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்டாக்ட்ல இருக்கிறது நல்லது. சோ தட் அந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்பெர்ம்ஸ் வரும். அட் த சேம் டைம் நீங்க கான்டாக்ட்ல இருக்கிறச்சே ஸ்பெர்ம்ஸ் வஜைனால டெபாசிட் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் ஒரு 3 நாள் வரைக்கும் கூட உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் வருது அப்படின்னா ஒரு 7th இருந்து 9th டே ஆஃப் பீரியட்ல இருந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதிரி கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். டில் ஒரு 16ஆம் நாள் வரைக்கும். அதுக்கு அப்புறமாவும் வாரத்துல 2 நாளாவது இன்டர்கோர்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு சில சைக்கிள் நமக்கே தெரியாம இந்த 14th டேன்னு இல்லாம லேட்டா 20ஆவது நாள் அப்படின்ற மாதிரி எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அந்த 14th டே நிறுத்திட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த எக் ரிலீஸ் ஆகிற டைம்ல நீங்க வந்து மிஸ் அவுட் பண்ணிருப்பீங்க. அதனால வாரத்துல 2 நாளாவது ஒண்ணா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 30 டேஸ் சைக்கிள்னா அதுல இருந்து ஒரு 14 டேஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டா அந்த டயத்துல உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த டயத்துல நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒண்ணா இருக்கீங்களான்றத பாத்துக்கோங்க. சரி, இப்ப பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு. எனக்கு வந்து 45 நாளைக்கு ஒரு தடவை வரும், திடீர்னு 30 நாள்ல வரும், திடீர்னு 60 நாளைக்கு ஒரு தடவை வரும், சம்டைம்ஸ் 3 months ஒன்ஸ் கூட வருது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல எப்போ ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வாரத்துல 2 நாள் ஒண்ணா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது ஒரு காமனான ஒரு மித் இருக்கு. ஓவுலேஷன் ஆயிட்டு எக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கான்டாக்ட்ல இருந்தா பீரியட்ஸ் வந்துரும், பிரெக்னன்சி நிக்காது அப்படின்ற ஒரு மித் இருக்கு. அது மித்து தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 28 டே சைக்கிள்ல 14th டே ஓவுலேஷன் அப்போ கான்டாக்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 25th டே ஆஃப் சைக்கிள் கான்டாக்ட்ல இருந்தா ஃபார்ம் ஆன பிரெக்னன்சி கலைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாதுங்க. அது ஒரு பெரிய மித்து. நல்லா ஃபார்ம் ஆகிற பிரெக்னன்சி கான்டாக்ட்ல இருக்கிறதுனால கலையவே கலையாது. தேங்க்யூ.